ஹாய் ஹலோ டாப்பர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தயாங்கோட ஹேட்டிவ் எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஐ நோ இந்த எஃப்எஃப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இது சொல்லியே ஆகணும். இது ரொம்ப பெரிய ஸ்டோரி. நான் முன்னாடியே சீக்கிரம் என் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் நீங்கள்லாம் இல்லை வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமா இந்த ஸ்டோரியை கொஞ்சம் நல்லா பெருசாக கொண்டு போகலான்னு பிளான் பண்ணேன். இப்போ 15 ஸோ கண்டிப்பாக 30-35 அது மாதிரி ஓபிபி ரேஞ்சுக்கு போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தயாங் கோக்குவை அவங்க அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான். அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு ரூடாக நடந்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா அதெல்லாம் ப்ராங்க்கு சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டு கோக்குவை அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப லவ்லியாக நடந்திருப்பாங்க. இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ தயாங்கோட அப்பா அம்மா அன்றைக்கி நைட்டே கிளம்பணும். நீங்கள் அப்படியே ஏர்போர்ட்டில் அவங்கள டேக் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டுருக்கீங்க. தயாங்கோட கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி குதிச்சுட்டே, கோக்கு விழுந்துடாதடி, உன் கையை பிடிச்சிட்டு தானே ஜம்ப் பண்ணேன், நான் எப்படி விழுக போகிறேன்? இந்த மாதிரி பர்த்டே என் லைஃப்பில் என்றைக்குமே நடந்தது கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் மை ஹப்பி. ஐ லவ் யூ லாட்ஸ். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? ஹோப் கடைசி வரையும் இப்படியே இருக்கணும். நீ என்னை எப்படியே லவ் பண்ணிகிட்ருக்கணும். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா வருத்தம்? என் பர்த்டேக்கு எனக்கு யாருன்னே தெரியாதவங்கெல்லாம் இவ்வளோ அழகாக விஷ் பண்ணுறாங்க. ஆனால் உன் பர்த்டேக்கு இப்படிலாம் நான் எப்படி பண்ணுறது? ஏன்னா நீ லவ் பண்ணுறது இந்த ஊருக்கே தெரியும். நான் லவ் பண்ணுறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணதில்லை. ஷெரின், ஆரோஹி அவங்களெல்லாம் வச்சு நான் விஷ் பண்ண வைக்கிறேன். நீ ஏன்டி இவ்வளோ க்யூட்டாக இருக்க? எனக்கு அவங்க யாரும் விஷ் தேவையும் இல்லை. நீ பண்ணுவல்ல, எனக்கு அது போதும். என் அழகு. சைனீஸ் அண்ணா, என்ன தனியாக நடந்து வந்துட்டுருக்கீங்க? வாங்க என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. குள்ள கத்திரிக்கா விட்டுட்டு அவன் கையை பிடிச்சி குதிச்சுட்டு ஓடிட்டு இப்போ சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கூப்பிட்றியா? ஃபார்மாலிட்டிக்கு கூப்பிட்றேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? மாமா, என்ன நீங்கள் சைனீஸ் அண்ணாவை மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கீங்க? அத்தை மாமாவெல்லாம் ஒரு 2 நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் நல்லா பார்த்துருந்துருப்பேன். என்ன பண்ணியிருப்ப நீ? காலையில் எழுந்திரிச்சு ஓடி போய் காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்பேன். சரி, அப்புறமா அவங்க குளிக்க போகும்போது அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்பேன். டவலெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்க பாத்ரூம்லேயே நிற்பேன். அப்புறம் இட்லி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கூட கேட்டாங்க தெரியுமா, இட்லி நல்லா சமைக்க கற்றுக்கோ அப்படின்னு. அவங்களுக்கு யாராவது இட்லி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஸோ நான் இட்லி தான் ஃபஸ்ட்டு செய்வேன். செஞ்சு உனக்கு கிடையாது, நான் கேட்டேனா இப்போ உனக்கு முத்தம் கொடுப்பேன்டா, அவங்களுக்கு இட்லி கொடுத்துக்கிறேன். சரி, ஓடி போய் வாங்க வாங்க சாப்பிட்லாம். இல்லை இடையில அவங்களுக்கு தலை தவட்டி ஒன்றும் இல்லை மாமா. அதெல்லாம் அவங்க பண்ணிப்பாங்க, நீ பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை, என்ன நீ நல்லா பார்த்துக்கணுன்னா இதெல்லாம் பண்ணணும்ல. நான் தலைலாம் தவட்டி விடுவேன் மாமா. அப்படியே ஒரு மாதிரி பாசமாக அவங்க அழுகணும், என் பாட்டி ஞாபகம் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் நீ எங்கே பார்த்த? அது நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு தமிழ் ஷோ, நான் அப்புறமா சொல்கிறேன். சரி, அப்புறம் எப்படி பார்த்துப்ப? அப்புறம் இட்லி போட்டு ஊட்டி விடுவேன். இது மாதிரி மருமக எங்கேயும் கிடச்சிருக்க மாட்டான்னு எங்கள் அம்மா உன்னை வாழ்க்கை ஃபுல்லாக புகழ்ந்து தள்ளிகிட்டே இருப்பாங்க. நீ இப்படிலாம் பண்ணால் எனக்கு அதான் வேணும். அப்படி தான் இப்படி சண்டை பிடிச்சிப்பாங்களே முடிய பிடிச்சி, அப்படிலாம் நாங்கள் இருக்கவே மாட்டோம் மாமா. நீ வேணா பாரு. இப்போ போகும்போதே எனக்கு 3 முத்தம் கொடுத்தாங்க தெரியுமா? எனக்கு உன்னை விட அவங்கள தான் பிடிச்சிருக்கு. தெரியல, உண்மையாக தான் சொல்கிறேன், மனசுலேருந்து அவங்கள தான் பிடிச்சிருக்கு. நீ 2வது தான், 2வது பொசிஷனாக எனக்கு தந்தல்ல, எனக்கு அது போதும். என்ன உண்மையாக நீ பைத்தியமா என் மேலே அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி? ஆமாம், ரொம்ப பைத்தியம். ஏன் அப்படி என்ன பண்ணிட்டேன் நான் உனக்காக? நீ எனக்காக பிறந்தல்ல, அதான். போடா. ஐயோ தயாங்கா, உனக்கு இப்பெல்லாம் பேச தெரியுமாடா? ஐயோ இவன் வேற பார்த்துட்டானே. ஏன் பார்த்தா என்ன? குரூப்பில் போட்டு ஓட்டுவாங்கடி, இது மாதிரிலாம் நூல் விட்டுட்ருக்கான், அவன் ஆள்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு.
சைனீஸா தயாங்கா சேர்றா. இங்கே பாருங்க, எங்கள் மாமாவெல்லாம் குரூப்பில் போட்டு அசிங்கப்படுத்தக்கூடாது, புரியுதா? நீ யாருக்குள்ளே வாண்டு? பாரு வீடியோவே எடுத்துட்டேன். எங்கள் கொடுங்க டெலீட் பண்ணலாம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. இரு உன் மாமாவை எல்லாரும் காதல் மன்னன்னு சொல்ல வேண்டாமா? இங்கே பாருங்க, கொடுத்துருங்க அண்ணா. கொக்கு சரி விடு, அவன் பண்ண மாட்டான். பண்ணால் அவன் கொட்டையை உடச்சிருவேன்னு அவனுக்கு தெரியும். டே என்னடா தங்கச்சி முன்னாடியா ஓவராக துல்லாத. நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் பீச் வரைக்கும் போகணும். நான் அட்ரஸ் கொடுத்தா போயிடுவல்ல வீட்டுக்கு? ஓ சரிடா, சரி. நான் தனியாக தான் இருக்கணும்னு எனக்கு தெரியும், அமெரிக்கா வந்தாலும். அப்படிலாம் இல்லை. டே உன்னை பற்றி தெரியாதா எனக்கு? எப்படா போடலாம் சான்ஸு கிடைக்கும் அப்படின்னு தானே இருப்ப. டே வாய மூட்றா, அது குழந்தை ஏட்டுச்சுன்னா என்னோட நினைக்கும். போடலான்னா என்ன மாமா? ஒத்தாடே போச்சு. டேய் ஏன்டா சைனீஸா? சொல்லு, அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லடி, அவன் பேசுறதே யாருக்கும் புரியாது, நீ வா. என்ன அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், போடலான்னா என்ன? அது வந்து இடே தயங்கா என்னடா சொல்கிறது? நீ தானே சொன்ன சமாளி. எனக்கு தெரிஞ்சாகணும், நான் கற்றுக்குறேனே. நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்கன்னு இதையா கற்றுப்ப? மாமா சொல்கிறா சைனீதா, சொல்லுங்க, போடுறதுன்னா என்ன? அது இதோ இடி டைம். மாமா டே என்னடா மண்டையில் போடுறது கொட்டு, அதாண்டி சொன்னேன். ஐயோ அதுக்கு இப்படி கொட்டு வச்சா நீ காட்டுவ? வலியுதாடி? சனின்னு காது மேலே ஒன்று விட்டுன்னு வச்சுக்கோ. ஏன்டா கொட்டினேன் ஆளை? டே மெதுவாக தான்டா கொட்டினேன், சீனா போடுதுடா அது. இல்லை வலிக்குது. ஒத்தா கிளம்புடா. டே இப்போ அட்ரஸுக்கு போ. சரிடா கிளம்புறேன்டா. டே உனக்கு என் மேலே கோவம் இல்லைல்ல சைனீஸா? இல்லை அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சந்தோஷமாக இருந்துட்டு வா, என்ன நான் போகிறேன். அப்புறம் டே முக்கியமான விஷயம், சியா அவள் தான் கதவை திறப்பா, அவகிட்ட நீ ரொம்ப வளைஞ்சிட்டுலாம் இருக்காது, புரியுதா? பார்த்து நடந்துக்கோ. என்ன சொன்னீங்க மிஸ்டர்? போச்சுடா. இல்லை எனக்கு புரியல. ஏன் சியா கிட்ட அவர் ஃப்ளட் பண்ணால் உனக்கு என்ன பிரச்சனை மாமா? ஏன் உனக்கு ஜலஸ் ஆகுதா? அந்த மாதிரி மீனிங்லலாம் சொல்லலை கொக்கு. எனக்கு அதெல்லாம் ஜலஸ்லாம் எனக்கு உன் மேலே மட்டும்தான் ஆகும். அது வந்த இடத்துல எதுக்கு அவனுக்கு டிஸ்ரெஸ்பெக்டுன்னு பேர் வரணும், கெட்ட பேர் வரும்ல, அண்ணால தான். அண்ணா நீ தோன்றது பண்ணு உனக்கு, சரியா? நீ போய் எப்பவும் போலியே பேசு, மாமா சொல்கிறதெல்லாம் கேட்காத. கோக்கு இது மாதிரி பண்ணக்கூடாதுல்லடி. ஊர்லேருந்து ஊரை விட்டு வந்து வளைஞ்சிட்டு இருக்கிறது இவன் பண்ணுவான், இந்த தாயோலி. டே பண்ணாதடா, அந்த பொண்ணுக்கிட்ட ரெஸ்பெக்டாக பேசுன. ஜலஸ் ஆகுது போல. கோக்கு ஒரு நிமிஷம் நில்றி. ஜலஸ் ஆகுது தானே, நீ ஏன் என்கிட்ட ஓப்பனாக பேச மாட்ற? சியாக்கிட்ட அவங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம், அதில் நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற மாமா? கோகிங்க பாரு, நான் ஒரு மாமான்ற முறையில் தானடி சொன்னேன். எனக்கு அப்படி தெரியல, உனக்கு அவன் மேலே கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லையா? போய் சொல்லாத. ஓத்தா நீங்கள் பாரு. சரி எதுக்கு இப்போ சண்டை போட்டுட்டு? நான் போட்டேனா சண்டை? நான் போடவே இல்லை கோக்கு, நீ தான் கோச்சிக்கிட்ட. நான் ஜலஸ் ஆகுறேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க. அப்படி நினச்சிட்டு இருந்தேன்னா வேணாண்டி. எனக்கு ஜலஸ் ஆகிற அளவுக்குலாம் ஒருத்தி மட்டும்தான் இருக்கா, அதுவும் என் முன்னாடி நீ தான், சரியா? சரி ஓத்தானா என்ன? ஐயோ யாரீ நீ எல்லாத்துலேயும் என்னன்னு கேட்டுட்டு? அதெல்லாம் உனக்கு தெரிய வேணாம், வா சொல்லு. அப்படின்னா என்ன? சொல்லு. கொக்கு இங்கே வா அப்படின்னு உங்களை அப்படியே தூக்கிட்டு காரில் உட்கார வைக்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு சொல்லு, நீ இப்போ என்ன அப்படி சொன்ன அப்படின்னா என்ன சொல்லு. அது வந்து வாட் அப்படின்னு அர்த்தம், ஸ்பீடாக.
பொய் சொல்லாத மாமா அப்படின்னா என்ன? அது ஒரு கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை சொல்லி என்னை திட்டுனா? சரி சாரிடிம்மா. சாரி. கெட்ட வார்த்தையா? ஓத்தா. அப்படி சொல்லக்கூடாது. அது மறந்துடு, அப்படியே மறந்துடு. இங்கே வா. கண்ணை மூடு, மறந்துடு. ஓத்தா. இங்கே பாரு கொக்கு இங்கே பாரு, சொல்லக்கூடாது. மாமா சீரியஸாக பேசுகிறேன். சீரியஸாக பேசுகிறியா? சொல்லக்கூடாது. தங்கம்ல, என் புஜ்ஜில்ல. சொல்லக்கூடாது. ஓ ஏ கொக்கு. ஓ கொக்கு. ஓ இங்கே பாரு. நான் சொல்வேன் அடிக்கடி அப்படின்னதும் அவன் அப்படியே கீழே அப்படியே உங்கள் லிப்ஸை அப்படியே கடிச்சு இழுக்கிறான். நீங்களும் அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு காரில் உட்காந்துடுறீங்க. இந்த இடத்துல தான் அட்ரெஸ் போட்டிருக்குது மச்சான் சொன்ன இடம். என்ன எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறானுங்க? சைனீஸா, என்னடா நீ என்ன படிக்காதவனா? உனக்கும் படி அறிவெல்லாம் இருக்குது. அமெரிக்கா வந்துட்டு இப்படி வீடு கூட கண்டுபிடிக்கலன்னா எப்படி? 25 நம்பர் வீடு இதுதான். இதுக்குள்ளே அந்த பொண்ணு தானே தரகும்னா. ஓகே, காலிங் பெல்லாம் தலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் அமுத்திட்டு இருக்கான். யாருமே வரல மாதிரி இல்லை. என்ன இன்னும் காணோம்? படத்துலலாம் பார்த்துருக்கேன். இங்கெல்லாம் திருடனுங்க வருவானுங்கன்னு சேஃப்டியாக அந்த ஓட்டை வழியாக பார்ப்பாங்க வெளியில் யாருன்னு. தெரிஞ்சவங்களாக இருந்தால் கதவு திறப்பாங்க. என்ன மாதிரி ஹேண்ட்ஸமாக இருந்தாலும் திறப்பாங்க. சரி, கிட்ட ஜூமிங்கில் இருந்தால் பூதம் மாதிரி தெரியுவேன். பேக் வாடா. நல்லா ஹேண்ட்ஸமாக அப்படி ரொமான்டிக்காக ஒரு லுக் விட்டுட்டு அப்படி தலையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு நில்றா. 2 நிமிஷத்தில் திறந்துருவா அந்த ஃபிகரு. யார் இது இந்த நேரத்தில்? மா என்னடி? யாரோ வந்திருக்காங்கம்மா. திருட மாதிரி இருக்கு பார்க்க. எங்க தள்ளு. ஏய், இது சைனீஸ்டி. ஐயோ, இந்த பையன் வந்திருக்கானா இங்கே? உன்னோட மாமாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடி. தள்ளு. அவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? அவன் இவன்லாம் சொல்லாத. ஓப்பன் பண்ணுறி. ஹாய். வாவ், இதுதான் சியாவா? என்ன இப்படி இருக்கா? நான் மயங்கிட்டேன் ஃபஸ்ட்டு லுக்லேயே. எப்பா. சைனீஸா அக்கா, எப்படிக்கா இருக்க? ஐயோ, டீசென்டடா பொண்ணுடா. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? என்னடா இது இப்படி காமெடியாக பேசுகிற? எப்பவும் போல் பேசு. எப்போவுமே நான் எப்படி தான் பேசுவேன்க்கா, உனக்கு தெரியாதா? டு டோன்ட் நோ? இங்கிலீஷ்லாம் தப்பாக பேசுகிறீங்க. உங்களுக்கு யார் விசா கொடுத்தது? கிழிஞ்சுதுடா. உள்ளே வாங்கன்னு சொல்ல மாட்டிங்களா? உள்ளே வரலாமா? நார்மலாக பேசுங்க, உள்ளே கூப்பிட்றேன். சியா என்னடி? ஓகே, உள்ளே வாங்க, வெல்கம். மாமா எங்க? இங்கே. இங்கே இல்லை, புரியல. மாமா எங்கன்னு தானே கேட்டேன். இங்கே. அப்படின்னு அவர் ஒரு மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு நின்றுட்டுருக்கா சைனீஸே பார்த்துட்டு. மாமா என்னை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்க? எங்கன்னா அப்படியே போகலாம் எங்கேயோ. உன்னை பார்த்தா, நீ போடுற பாட்டெல்லாம் பார்த்தா விட்டதை பிடிக்காம நெக்ஸ்ட் டே போக மாட்டேன் போலியே. எதை பற்றி பேசுகிற? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு நல்ல பையனை பார்த்து தப்பாலாம் நினைக்கலாம் மடிக்கோக்கு. யார் நீ? நல்ல பையனா? நேற்று எப்போது விட்டோமோ அப்பத்துலேருந்து உன் மைண்டு ஃபுல்லாக அதை முடிக்காமல் தூங்காத மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. போ இறங்கு. ஹே மாமா, அழகாக இருக்குது. இவ்வளோ நாள் நான் அமெரிக்காவில் இருந்திருக்கேன், எனக்கு இந்த பிளேஸ் தெரியல பாரு அப்படின்னு. நீங்கள் அப்படியே இறங்குனதும் பார்த்தா ஒரு நைட் டைமு, ஒரு பீச்சு, யாருமே இல்லை. நடுவில் ஒரு கட்டில் போட்டிருக்கு, நிறைய டெக்கரேஷன்லாம் போட்டு. மாமா ரொம்ப அழகாக இருக்குது.
அப்படியே ஒரு வாக் போகலாமா? குளிருது, வா கிட்ட வா. மாமா என்ன? ஒன்றும் இல்லை. ரொம்ப குளிருதா? ஆமாம். சிவா என் சாரிக்குள்ளே வா. என் சாரிக்குள்ளே வா. அப்படின்னு ஒரு மாதிரி 2 பேரும் க்ளோஸாக அப்படியே கட்டி பிடிச்சிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. சரி, ஓப்பனாக சொல்ல மாமா, என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த? எதுக்கு பெட்டெல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்க? அதுவும் அழகான டைரெக்ஷன், கரெக்டாக அந்த மூணை பார்த்து அந்த பீச்சை பார்த்து. ரொம்ப குளிருது வேறு, தனியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு வந்தால் மட்டும்தான் எங்கள் உயிரோடு இருக்க முடியும். உயிரோடு இருக்கணும்னா கட்டி பிடிச்சி தானடி ஆகணும். சரி சொல்லு மாமா, ஓப்பனாக சொல்லு. என்ன உன் ஆசை என்ன? சரி, ஓப்பனாக சொல்கிறேன். குளிருது, தள்ளி போகாமல் சொல்லு. சாரி. இப்போ ஓகே? ஓகே. எனக்கு என்ன ஆசைன்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிச்ச பொண்ணை பீச் ஓரமாக கூட்டிகிட்டு போய் ஒரு பெட்டை போட்டு இளையராஜா பாட்டை போட்டு வச்சு செய்யணும். அதான். என்ன மறுபடியும் சொல்லணுமா? எனக்கு பிடிச்ச பொண்ணை உன்னை பீச் ஓரத்தில் ஒரு பெட்டை போட்டு மேலே நிலாவை பார்த்து அதை விட உன்னை தொடர்றது சுகம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை கேட்டுட்டு அப்படியே உன்னை வச்சு செய்யணும்டி. அதான் நேற்று கூட எதுவும் பண்ணல போல். மாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ என்னை அப்படி பார்க்காத. குளிரை விட மோசமாக இருக்கு உன்னோட பார்வை. இங்கே யாரும் இல்லைல்ல? அந்த தாலி எடுத்து வெளில போடேன்டி. இன்னும் பார்க்க உன்னை நல்லா செய்யணும் போல் இருக்கும். அதை பார்த்தா வெளில போடு. மாமா, வெளில போடு பொண்டாட்டி. சரி இரு, நானே போடுறேன் அப்படின்னு அப்படியே ஜாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு அந்த அட்டை வெளியில் எடுத்து போடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. மாமா பார்க்காத, என்னை அப்படி பார்க்காத மாமா, எனக்கு ஒரு மாதிரி முடியல. கொக்கு வம்சத்தல்ல, என்னை கட்டி பிடிச்சிட்டே இரு. நீ என்னை பார்க்கறது என்னால் தாங்கிக்க முடியல. நான் எப்படியே இருக்கேன். கொக்கு ஒரு நிமிஷம் என்னை பாரு. என்னை பாருடி, என்னை பாரு. பொண்டாட்டி பாரு. மாமா போய் பீச்சில் விளையாடு. விளையாடு, நான் அதை பார்க்கணும். பாட்டு போட்டுட்டே. என்ன நீ இப்படி இருக்க? ஏன்? ஏதோ தப்பாக இருக்குண்ணா? இல்லை, நான் நினச்சதை விட நீ வேறு மாதிரி இருக்க. ரொம்ப ரசிக்கிற என்ன, இந்த மூணு, இந்த பீச்சு. சரி, இப்போ போய் விளையாடுறியா? நான் மட்டுமா? இங்கே வேறு யாரும் இல்லை. யாராவது வந்தால் ஷூட் பண்ண சொல்லியிருக்கேன். என்னது? ஏய் நக்கலா அவனுக்கு? ஷூட்லாம் பண்ண மாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க, ஃபுல் செக்யூரிட்டி. எனக்கு பயமாக இருக்குது. நான் இருக்கும்போதா? இல்லை, பயமாக இல்லை. சரி அப்போ போ விளையாடு. நீ என்னை பாப்பியா அங்கே உட்காந்துட்டு? இந்த கடல் அந்த மூணெல்லாம் பார்க்க மாட்டியா? என்ன தான் பார்ப்பியா? ஆமாடி, உன்னை தாண்டி பார்ப்பேன். இதான் எனக்கு பயமாக இருக்குது. அப்போ பயந்துவோ, போ விளையாடு. எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடு, சரியா? உடம்பு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கணும். ஆமா அப்படின்னு உங்களை விட்டுட்டு அவன் அப்படியே அந்த பெட்டில் போட்டுட்டு உட்காடுறான். நீங்கள் அப்படியே தயங்கே பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் அப்படியே ஒரு ரேடியோ இருக்குது, ஒரு பழைய ரேடியோ. அதை அப்படியே ஆன் பண்ணி விட்றான், பாட்டு ஓடுது. மாமா விளையாடு இப்போ, நான் பார்க்கணும்.
ஸோ இந்த சாங் முடியிற வர தயாங் பார்த்துக்கிட்டே இருக்காரு. 15 மினிட்ஸா அப்படியே கோகோ விளையாடி அவள் உடம்பு ஃபுல்லாக தண்ணி, அவள் ஃபேஸ், அவள் லிப்ஸுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்ச்சு இன்ச்சாக பார்த்து ரசிச்சிட்ருக்காரு அந்த பெட்டு மேலேயே ஏறி உட்காந்துட்டு. கோகோக்கு ஒரு மாதிரி ஆகுது, அவ்வளோ வெக்கம் வருது அவளுக்கு. எப்படியே பார்த்துட்டு இருந்தா சத்தியமாக நான் செத்துருவேன். இவன் என்ன என்னை இப்படி பார்த்தது கிடையாது, இன்றைக்கி என்ன இப்படி பார்க்குறான்? மாமா ஒன்று என் கூட சேர்ந்து விளையாடுவா, என்னென்னா போதும்னு சொல்லு. என்ன இதில் என்ன கிடைக்குது உனக்கு? என்னமோ ஒன்று கிடைக்குது, ஆனால் நல்லா இருக்கு. போதையா கிக்கா? போதும், நீ வா, ஒன்று என் கூட விளையாடு, இல்லை போதும்னு சொல்லு. அப்போ நானும் வரட்டா உன் கூட விளையாடுறதுக்கு? வா, இது நல்லா இருக்கு, வா தண்ணிக்குள்ளே விளையாடலாம் வா. அப்படியா? மறுபடியும் கேட்குறேன், 2 பேரும் சேர்ந்து விளையாடுறது உனக்கு ஓகே தானே? ஓகே தான், வா சீக்கிரம் வா. சில்லுன்னு இருக்கு மாமா, இங்கே பாரு கையெல்லாம் சில்லுன்னு இருக்கு. உன் மேலே தண்ணி ஊற்றி விட்டுட்டா? வாடி விளையாடலாம். என்ன நீ என்னை தூக்குற? எங்கே விளையாடலான்னா என்னென்னா எங்கே கூட்டிகிட்டு போகிற மாமா? நீ தானே சொன்ன 2 பேரும் விளையாடலான்னு, வா. மாமா அங்கே விளையாடலான்னு. நான் அங்கே விளையாடலான்றேன், வா அப்படின்னு தூக்கி கொண்டு போய் பெட்டில் போடுறான். மாமா என்ன? கடலில் விளையாடி ரொம்ப வெறுத்துருச்சு. அப்பா அம்மா விளையாட்டு தான் விளையாண்டதே கிடையாது, அந்த விளையாட்டு தான் சொன்னேன். பொறுக்கி அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்க்குறக்குள்ள அவன் எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி தூக்கி போடுறான். என் மாமா யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? சேஃப் அண்ட் செக்யூர் தான். அதெல்லாம் நினச்சி பயப்படாத, நான் இருக்கேன். மாமா வாடி தள்ளுறி அப்படின்னு அவங்கள அப்படியே புரட்டி போட்டு இந்த சைடு பட்டன்லாம் அப்படியே அவுத்து எல்லாத்தையும் அப்படியே கழட்டி வீசுகிறான். அந்த காற்றுல அப்படியே உங்களோட உடம்ப பார்த்து, இதானடி போதை? உடம்பா இல்லை வேறு ஏதாவதா? இதுக்கு தான் நான் விளையாட சொன்னேன். தண்ணியில் விளையாடி உன் வயிறு, உன் நெஞ்சு எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி பாலிஷ் போட்ட மாதிரி ஷைனாக இருக்குடி. அம்மா அம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அப்படியே கோக்கு மேலே படுத்து அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் கடிச்சு வைக்கிறான். அது முத்தம் கூட கிடையாது. கோக்குக்கு ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஊசி போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி. மாமா மாமா கோக்கு அப்படின்னு கோக்கோட வயிற்று அப்படியே பிடிச்சி திருப்பி போடுறான். அப்படியே முதுகுலேருந்து கீழே வரையும் பேக்கெல்லாம் போயிட்டு அங்கங்கன்னு கடிச்சு வச்சுட்டு இருக்கான். மாமா ஐயோ என்ன பண்ணுறடா மாமா? மாமா போதும் மாமா. என்ன இன்னும் 10 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே உனக்கு என்னடி போதும் அப்படின்னு பின்னாடி அவனோட வச்சு அப்படியே தேய்ச்சிட்டு இந்த பக்கம் ஷோல்டரில் வந்து அவனோட ஃபேஸை வைக்கிறான். மாமா என்ன எங்கே இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் நீ? இதுக்கெல்லாம் கற்றுக்கணுமாடி? உன்னை பார்த்தாலே எல்லா வித்தியும் தானாக வருது. மாமா மாமா என்ன பண்ணுற நீ மாமா? அப்படின்னு கோகோ அப்படியே திருப்பி போட்டு அவனோடது வச்சு அப்படியே அவன் நெஞ்சில் அப்படியே தேய்க்கிறான். மாமா என்னடா நீ? கோக்கு உள்ளே விட்டுருவா. எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. சரியா? விடுறேன். தயம் மாமா. ஐ லவ் யூ கோக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ. இல்லடி, இதுக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன நீ நீ ரொம்ப பெரிய பையன் மாமா, அதனால தான். கொக்கு கொக்கு ஐ லவ் யூ. ஓகே தானே? ஓகே மாமா, ஐ லவ் யூ டூ. கொக்கு கொக்கு ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ மாமா அப்படின்னு அப்படியே அவள் கழுத்தை பிடிச்சி எடுத்து மடியில் உட்கார வச்சு அப்படியே நல்லா பண்ண ஆரம்பிக்கிறான். கோக்கும் அப்படியே பின்னாடி மண்டையை பிடிச்சிக்கிறான், தயங்கோட மண்டையை. அவனும் அப்படியே ஃபேஸை பிடிச்சிட்டு கொக்கு கொக்கு ஓகே நீ ஓகே தானே?
ஆல்ரைட். மாமா. ஓகே 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 மாமா. ஐம் ஓகே கொக்கு கொக்கு ஐ லவ் யூ. என்ன மாமா விட்டுற மாட்டேன், எப்போவுமே ஒன்று விட்டுற மாட்டேன்டி. ஓகே நானும் ஒன்று விட்டுற மாட்டேன் மாமா. ஐ லவ் யூ அப்படின்னு அப்படியே எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு 2 பேரும் நல்லா பண்ணிவிட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. மாமா அம்மா என்னாச்சு? போதும், முடியல, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே ஓகேடி, ஒன்றும் இல்லை. ஃபீலிங் ரைட்? ஓகே தானே? ஆர் யூ ஹாப்பி? ஐம் ஸோ ஹாப்பி. ஆனால் போதும் மாமா, முடியல. ஓகே ஓகே நான் விட்டுறேன். எந்திரடி. இல்லை, உனக்கு இன்னும் பத்தலை தெரியுது, பண்ணலாம். எனக்காக பார்க்காத, வேண்டாம். எனக்கும் தான். நீ படு கொக்கு, படு மாமா அப்படின்னு அவனை அப்படியே படுக்க வச்சுட்டு அவன் கரெக்டாக அவன் மேலேயே ஏறி உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணுறா. மாமா நீ ஹாப்பியாக இல்லை தானே? கொக்கு யாரே சொன்னா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது கொக்கு அப்படிதான். மாமா நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ என்னை தப்பாக நினைக்காத. நானும் உன்னை எப்போ தப்பாக நினைக்க மாட்டேன், நீ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, சரியா? கொக்கு ஐ லவ் யூ. கொக்கு ஐ லவ் யூ லாட்ஸ். கொக்கு ஐ லவ் யூ டூ மாமா. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உனக்கு அப்படின்னு அவள் நல்லா அப்படியே குதிக்கிறா. அவளோடது வச்சு அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே கண்ணை மூடி 2 பேரும் நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 30 minutes போகுது. 2 பேரும் செம்ம டயர்டாகி அப்படியே படுத்துடுறாங்க. மாமா இப்போ எப்படி இருக்கு உனக்கு? ரொம்ப நல்லா இருக்கு கொக்கு. தேங்க்யூடி, எனக்கு சொர்க்கத்தையே கண்ணில் காமிச்சதுக்கு. அம்மா எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு. என்னால் வேறு எதுவுமே பேச முடியல. நீ ஹாப்பி இல்லை, பொய் சொல்லலைல்ல? நான் ரொம்ப ஹாப்பிடி. நான் தான் இந்த வேர்ல்டுலேயே இப்போ ஹாப்பியான ஒரு பையன். போதுமா? எனக்கு இது போதும் அப்படின்னும் போது அப்படியே கோக்கோவை பிடிச்சி அவன் நெஞ்சோடு சாத்தி கட்டி பிடிச்சிக்கிறான். ஜங்குக்கிமா, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம இது வரைக்கும் வந்ததே இல்லை, புதுசாக இருக்குது. இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் முன்னாடி வந்திருக்கீங்களா? சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குமா? இல்லை ஆரோஹி, போன தடவை கார் பார்க் பண்ணிட்டு இங்கே ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், நல்லா இருந்தது பார்க்க. சரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது உன்னை கூப்பிட்டு வந்து ட்ரை பண்ணிக்கலாம் தான் விட்டுட்டேன். இப்போ தான் டைம் கிடச்சிது 2 பேருக்கும். ஓ மை காட், என் ஹஸ்பண்ட் எவ்வளோ ஸ்வீட். எல்லா விஷயத்துலையும் இப்படி தான் என் ஜங்குக்கிமா. என்னை வச்சு தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும். அத்தனை பாசத்தை மனசில் வச்சுட்டு இந்த ஒரு சில்லி ரீசனை வச்சுட்டு என்னை தூரமாக வைக்கிறியேடா. என்ன என்ன வேணும் உனக்கு? நீங்கள் தான். என்ன நல்லாயிருக்கும்? கேடி பாருடி, அதான் மெனு கார்டு இருக்குல்ல, படி. ஃப்ரெஞ்ச் ட்ரை பண்ணலாமா? ஓகே, என்ன வேணாலும் ட்ரை பண்ணு, நான் சாப்பிட்றேன். நான் ஆர்டர் பண்ணுறது பிடிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நீ ஆர்டர் பண்ணிட்டெல்லாம் சாப்பிட்டா போதும். ஓ ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு இந்த 2 டிஷ்ஷு வேணும். இது கொண்டு வாங்க. ஏய், அதில் பேர் இருக்குல்ல, அதை படித்து ஆர்டர் பண்ணுறீ. எனக்கு உங்கள் முன்னாடி பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, விடுங்களா மாமா? பண்ணு. இல்லை நீங்கள் இது 2 கொண்டு வாங்க போங்க. என்ன நீங்கள் வந்த இடத்துலலாம் இப்படி பண்ணிருக்கீங்க? ஐ எம் ஸோ டிசப்பாயிண்ட் வித் யூ. சரி ஓகே, 6 மணிக்கு ஒரு கொஸ்டின் படித்தோம்ல, சொல்லு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் சொல்லு. எங்கேயுமா? யாருடா நீ? ஜேகே நோ ஜேகேம்மா சொல்லு. அது வேணான்னு ஸ்கிப் பண்ணிட்டல, இப்போ இன்னொரு ஆப்ஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். மாமா மறந்துட்ட? இல்லை சொல்லிதான் ஆகணுமா? நீ சொன்னால் நான் ஹாப்பியாக சாப்பிடுவேன், இல்லைனா டென்ஷனாக இருப்பேன் அடுத்த 30 நிமிஷத்துக்கு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தானே? ஆமாம்.
regardless of the sector, the task employee perform daily rely on different tools mm, and ensuring processes. மிஸ் பண்ணிட்டேன். இவனுக்கு மட்டும் எப்படி இது மண்டையில் ஏறுது? நான் இது ஒரு நாள் ஃபுல்லாக படித்தேன், ஆனால் ஒரு வேர்டு ஃபுல்லாக எனக்கு மண்டையில் ஏறல. இவன் ஒரு நிமிஷம் கூட படிக்கல. கண்டினியூ. எதில் விட்ட? ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லு. சரிம்மா சொல்லு. Regardless of this sector, the tasks employee perform daily rely on different tools and ensuring. இப்போ தானே சொல்லி கொடுத்தேன் இடையில ப்ராசஸிங்னு வரும்னு. ப்ராசஸ் ensuring employees have the necessary technical skills. ஏதோ எல்கேஜி ஸ்டூடெண்ட் படிக்கிற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன். வாட் இஸ் திஸ் ஆரோஹி? நான் எப்படியா அவனை ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்லி கொடுத்தேன்? என்னடி நீ இவ்வளோ டிசப்பாயிண்ட் பண்ணுற? என்னோட எவ்வளோ டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் உன் மேலே, ஆனால் நீ கொஞ்சம் கூட எனக்கு கேர் பண்ணிக்கிறதே இல்லைல்ல. மாமா எல்லோரும் பார்க்குறாங்க. மாமா பார்த்தா பார்க்கட்டும் உன் லட்சணத்தை. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது என்னடி? நல்லா படிக்கணும், நல்லா கெத்தாக இருக்கணும், இண்டிபெண்ட்டானு. ஆனால் நீ அதே இடத்துல தான் இருக்கல்ல, கொஞ்சம் கூட முன்னேறல. யோசிச்சா தானே நம்ம ஹஸ்பண்டுக்கு இதான் ஹாப்பினஸ்ஸு, அதை கொடுக்கலாம் அப்படின்னு. எந்த ஹாப்பினஸ்ஸு கொடுக்க தெரியாது உனக்கு, ஆனால் படுக்க மட்டும் தெரியும் நல்லா. அது மட்டும்தான் ஒரு புருஷனுக்கு வேணும்னு நினச்சிட்ருக்கியா நீ? சேக்கே எல்லோரும் பார்க்கும்போது இவ்வளோ அசிங்கமாக. பார்த்தா பார்க்கட்டும். இப்போ என்ன வார்த்தை சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? எனக்கு கவலை இல்லை. எனக்கு கூட்டிகிட்டே வந்திருக்கக்கூடாது. நான் போகிறேன். ஆரோஹி, இனிமேல் என்னை எங்கேயும் கூட்டிகிட்டு வராதிங்க. என்னை கூட்டிகிட்டு வரதெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்கு தான் எனக்கு நல்லா தெரியும். இதுதானே உங்கள் பிளான்? ஆரோஹி நில்லு. பாய். நான் அதான் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன். ஆரோஹி டாக்ஸி. வெயிட் ஆரோஹி, போகாத, நில்லுடி. நான் போகிறேன்றல, என் கையை விடுங்க அப்படின்னு அழுதுகிட்டே டாக்ஸியில் உட்காந்து போயிடுறா. ஜங்குக்கு அப்படியே அங்கேயே நின்று அந்த டாக்ஸி போகிற வரையும் பார்த்துட்ருக்கான். ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் 2 பேரும் நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கீங்க. வெயில் சுல்லுன்னு மேலே படுது. தயாங் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. கொக்கு பொண்டாட்டி, ஏய் பொண்டாட்டி. அம்மா ஒரு 5 நிமிஷம் அம்மா. பொண்டாட்டி நம்ம பீச்சில் இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நீ தூங்கிக்கூடி. இப்போ கிளம்பலாம். எந்திரி, தலை ட்ரெஸ் போட்டு விட்ற மாமா. ஹாப்பியாக இருந்தியா நேற்று? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்டி குட்டிமா. எனக்கு அது போதும். இப்போ உனக்கு எதாவது வேணுமா? நீ சாப்பிட்ணும். ஆமாம் மாமா, பசிக்குதா எனக்கு. பசிக்குதா உனக்கு? சிவா வா, மாமா கூப்பிட்டு போய் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன். ஃபஸ்ட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு. மாமா, அம்மா ஒரு நாள் 1.25 நாள் ஆகிடுச்சு நம்ம வந்து. எதுவுமே கால் எதுவும் பண்ணலை. எனக்கு பண்ணா சியா 10 தடவை. ஏறு, நான் என் ஃபோனை செக் பண்ணுறேன். மாமா என்னாச்சு? நிறைய மிஸ் கால்ஸா? யாருமே பண்ணல. கோக்கு எனக்கு தெரியும், யாருக்குமே மேலே கேர் இல்லை. ஒத்தான் எனக்கு கோவமாக வருதுடி உங்கள் குடும்ப மயிறு மேலே. இப்படி ஒரு அழகான பொண்ணை பெற்று வச்சுட்டு எதுக்கு தான் கேர் பண்ணாமல் இருக்காங்களோ? என்னடி அவங்களுக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நீ ஏன் மூட் அப்செட் ஆகுற? விடு விடு மாமா, எனக்கு நீ இருக்கல்ல. விடு. இல்லை எனக்கு புரியல, என்னடி உன் பிரச்சனை? உங்கள் அப்பனுக்கும் உங்கள் ஆத்தாக்கும் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காங்க? எனக்கு வெறி ஆகுதுடி. நான் நீ கேட்டு போகிறேன். நோ நோ நோ, நீ எதுவும் கேட்கக்கூடாது. நீ ட்ரெஸ்ஸு போடு, எனக்கு கண்ணு கூசுது. கொக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கொக்கு, நீ ஃபீல் பண்ணாதடி. உனக்கு நான் இருக்கேன், அப்பா அம்மா, என் அப்பா அம்மா இருக்காங்க தெரியும். அதான் கொஞ்சமாக தான் அல்லாமல் இருக்கேன். எனக்கு என் புருஷன் இருக்கான். ஐ லவ் யூ. நான் இருக்கேன் கொக்கு. இவனுங்கெல்லாம் வரமாட்டானுங்க கடைசி வரையும். உனக்கு கூப்பிட்ருக்காங்கல்ல அம்மா அப்பா? ஆமாம், தாயொலிங்க கூப்பிட்ருக்குங்க. தாயொலினா என்ன? ஐயோ சரி விடு, அது ஒன்றும் இல்லை. நீ வா, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு வா.
அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் அவளுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறது, ஒரு மாதிரி டியர்ஸ் வைப் பண்ணிவிட்டு அவளுக்கு தெரியாத மாதிரி ஒரு மாதிரி அழுதுகிட்டே ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்ருக்கான். ஸோ திடீர்னு பெட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது. கொக்கு, ஹே, ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. என்ன வலிக்குதா? உட்காரு. இல்லை, வலிக்கலாம் இல்லை. அந்த அளவுக்கு பண்ணியிருக்குமா மாமா? ரொம்பவே பண்ணிட்டேன்ல நான். உன்னை ரொம்ப வலிச்சிருக்கோம்ல. இங்கே பாரு, எவ்வளோ ரத்தம். ஒன்றும் ஃபீல் பண்ணாது, எனக்கு ஓகே தான். கொஞ்சம் நடக்க முடியல. உன்னை யார் நடவு சொன்னா? நான் தூக்கிக்கிறேன். மாமா, ஃபஸ்ட்டு இந்த பிளாங்கெட் யாருக்கும் கிடைக்க வேணாம், நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஹே, ட்ரை கிளீனுக்கு கூட இது எதுக்கு நீ பத்திரமா வச்சுப்ப? இது எனக்கு மெமரி. என் பொண்டாட்டி என்னால் முதல் தடவை ரத்தம் சிந்தியிருக்கா, அதனால் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஹே கிறுக்கு பையில, இது எதுக்கு எடுத்து வைப்ப நீ? அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுடி, தள்ளு அப்படின்னு அவன் அதை எடுத்து மடித்து பேக்கில் வச்சுக்கிறான். நீங்கள் அப்படியே தயாங்கே பார்த்து கட்டி பிடிச்சிக்கிறீங்க. மாமா, உன் கூடயே இப்படியே இங்கேயே இருந்துடணும். இங்கேயே எனக்கு 100 வயசு ஆயிடணும். 2 பேரும் செத்து போயிடணும். முடியுமா? முடியாதே. முடியும்னு சொல்ல. சரி, முடியும். ஐ லவ் யூ. நேற்றுலேருந்து 1000 தடவை லவ் யூ சொல்லியிருப்ப போல மாமாவுக்கு. நிறையா டைம் சொல்லணும் போல இருக்குது. வயசு தான் பத்தாது. அதெல்லாம் பத்துண்டி, சொல்லிகிட்டே இருண்ணா. கொக்கு, நீ இன்றைக்கி எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அப்படியே தூங்கி எழுந்திரிச்ச முகம், கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. இந்த சன்னு, இந்த பீச்சு, அதெல்லாம் தாண்டி நீ ரொம்ப அழகாக இருக்கடி, ரொம்ப. அப்படியா? எனக்கு வெக்கமாக இருக்குது, போமாமா. ரொம்ப அழகாக இருக்க கொக்கு. இந்த உலகத்திலே உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு அழகான பொண்ணை ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருக்கானா, அது நான் மட்டும்தான். என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? இதெல்லாம் டயலாக் இல்லைல்ல. எப்படி உன்கிட்ட போய் சொல்ல தோணும்? உன் கண்ணை பார்த்து. குழந்தடி நீ. எனக்கு பாரேன், எனக்கு என் குழந்தையே கிடச்சிருக்கு பொண்டாட்டியா. ஐயோ, நினச்சி கூட பார்க்கலடி. நீ என் மடியில் பிறந்த. இப்போது எனக்காக ஒன்று பிறக்க வைக்க சத்தியமாக சான்ஸே இல்லைல்ல. எனக்கும் 0% கூட நம்பிக்கை இல்லைன்னு நினச்சேன் 2 பேரும் சேர்றதுக்கு. ஆனால் எல்லாமே மாறிடுச்சு. நீயும் நானும் தான் எழுதியிருக்கு போல மாமா. ஆனால் கொக்கு, மாமா எதுக்கு அழுகிற? நீ அழுகக்கூடாது. எனக்கு தெரியல கொக்கு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும்டி. எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா உன்னை? என் மனசுலேருந்து சொல்கிறேன். எனக்கு தெரியும். ஏன் அழுகிற? உன்னை பார்க்கும் போதெல்லாம் கண்ணு கலங்குது. ஏன்னு தெரியல, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு உன்னை. நான் எப்படி பார்த்தோமே தெரியுமா கொக்கு? சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லோரும் முன்னாடியும். எல்லாமே நல்லா நடக்கணும் கொக்கு. நீ என் கூடவே இருக்கணும், புரியுதா? மிச்சவங்களெல்லாம் நீ நினைக்கவே கூடாது. அந்தளவுக்கு நான் உன்னை பார்த்துப்பேன். சரி, நான் அழ வைக்காது, போகலாம் வா அப்படின்னு அவன் அப்படியே அவங்க ஷோல்டர் மேலே கை போட்டுக்கிறான். நீங்களும் அப்படியே அவனோட இடுப்பில் கை போட்டுட்டு 2 பேரும் நடந்து வீட்டுக்கு போகிறீங்க. மாமா, நீ ஃபஸ்ட்டு போ, அதுக்கப்புறம் நான் வரேன். என்ன 2 பேரும் நான் திருட்டு காதல் பண்ணிகிட்ருக்கோமா? உண்மையான லவ்டி. 2 பேரும் போகலாம் வா. மாமா, எவன் என்னடி சொல்வா? என்ன நினைக்கணுமோ நினைக்கிட்டோம், வா. திருந்தவே மாட்டேன் மாமா. ஏய், எங்கடி போயிட்டு வர? 2 நாளாக காணோம். ஓ, 2 நாளாக நான் வீட்டில் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதா? சூப்பர். கொக்கு, ஒன்றும் இல்லை மாமா, நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகு. நானும் கிளம்பணும், படிக்க போகணும். நீ ஸ்கூலுக்கு போகணும்ல, போ. என்னடி அவ்வளோ திமிரான பேச்சு உனக்கு? நில்லு. எங்கே போயிட்டு வந்த இந்த 2 நாளா? மாமா, எங்கே போனீங்க? வயன் கூட தான் இருந்தீங்களா? சியா, தலை வலிக்குது, நான் அப்புறமா பேசுகிறேன். சொல்லுங்கள், அவள் கூட தான் இருந்தீங்களா? ஆமாம், அவள் கூட தான் இருந்தேன். ஏன்னா ஏன் மாமாவை கேட்குற? என்கிட்ட கேளுடி. வயன், உன்கிட்ட நான் பேச மாட்டேன், நீ தள்ளு. என்கிட்ட கேளு. ஏன்னா? சரி சொல்லு,
ஏன் ஏன் நீ என் மாமா கூட இருந்த? ஆ ஏன் இருக்கக்கூடாது? யாருமே எனக்கு என் பர்த்டே விஷ் பண்ணல, ஆனால் அவர் பண்ணார். சரியா? கொக்கு மாமா அமைதியாக இருங்க. ஏய் இங்கே பாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதாடி? உன் அக்காவோட ஹஸ்பண்ட்ரி அவரு கூட போயிட்டுருக்க. அக்கா நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. அவள் எந்த தப்பு பண்ணல. மாமா நீ என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது மாமா. அவங்க எப்போவோ இமேஜின் பண்ணியிருப்பாங்க நீயும் நானும் கூட இருக்க மாதிரி. இங்கே பாரு வயன், அப்படிலாம் நான் ஒன்றும் என் மாமாவை இமேஜின் பண்ணலடி. சரியா? அவர் உன் கூட இருந்தாலும் உன்னை தங்கச்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருப்பார். ஓ அப்படியா ஸ்ரீயா? ஆமாம் அதான் நடந்தது. என்னை தங்கச்சி மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. இப்போ ஓகேவா? உன் மனசு குளிருதா? மாமா எனக்கு அது பிரச்சனை இல்லை. வயன் கூட நீங்கள் இருந்தது ஓகே தான். எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு அப்படின்னு சியா போய் தயங்க கட்டி பிடிக்கிறா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்கள் ஐஸை ரோல் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்ருக்கீங்க. அம்மா நீ சொல்லு. எப்படியோ இமேஜின் பண்ணியிருப்ப. எனக்கு என் தம்பியை பற்றி தெரியும். அவன் இது மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஓ சூப்பர். தம்பியை பற்றி தெரியும், ஆனால் பெத்த பொண்ணை பற்றி தெரியாது. அப்படி தானே? ஏதோ ஒன்று. உனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தது தப்புடி. உங்களை யார் கொடுக்க சொன்னா? என் பர்த்டே ஒரு விஷ் கூட பண்ணலல்ல. உங்கள் அக்கா எந்த நிலமையில? எது அந்த சின்ன கீரலா? அதுக்கு ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டிகிட்டு போய், ஐயோ மகாராணி இல்லை உங்களுக்கு அவ. அப்போ எதுக்கு என்னை பெற்றுக்கிட்டீங்க? நான் கேட்டேனா? ஃபொயன் இல்லை அப்பா உங்ககிட்டயும் கேட்குறேன். எதுக்குண்ணா? கொக்கு நீ போ, உள்ளே போ. இல்லை மாமா விடு. எப்போ பாரு சியாவோட ஹாப்பினஸ். அப்போ நான் எதுக்கு உங்களுக்கு? உங்கள் 2 பேரும் ஆசைக்காக என்னை பெற்றுக்கிட்டீங்களா? என்ன வார்த்தடி சொன்ன? அடி, நல்ல அடி. அதான் உண்மை. தெரியாமல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் வந்துட்டேன். அப்படி தானே? கலைக்க முடியல. கரெக்டா? என்னடி சொன்னேன்? இங்கேருந்து நான் சீக்கிரம் போயிடுவேன். இன்னும் 4 நாளில் என் எக்ஸாம் முடிஞ்சிடும். நான் தனியாக போகலான்னு இருக்கேன். உங்கள் கூடலாம் என்னால் இருக்க முடியாது. ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. நான் போய் என்னோடய ஸ்டடீஸ் பார்க்கணும். ஐ வாண்ட் டு பி லிவ் மை லைஃப். உங்களோட ஆசைக்கு என்னால் இருக்க முடியாது. புரியுதா? அம்மா உன்னை பற்றி நீயும் ஆசைப்படி இருக்கல்ல, நான் ஏன் இருக்கக்கூடாது சொல்லு? நான் இங்கேருந்து போயிடுவேம்மா. இன்றைக்கே நான் ஷெரின் வீட்டுக்கு போகிறேன். கொக்கு அப்படிலாம் அவசரப்படாத. அம்மா நீ விடு. இவங்க கூட என்னால் இருக்க முடியாது. ப்ராமிஸா நான் போயிடுறேன். இங்கேருந்து நான் போயிடுறேன். நீ சியாவை மட்டும் பார்த்துக்கோ. அப்பா அம்மா ஓகே? நான் ஒர்க் பண்ணி கூட ஏதாவது நான் என்னோடய ஹையர் ஸ்டடீஸ்க்கு பார்த்துப்பேன். கொக்கு நான் இருக்கேன், நான் உனக்கு கட்டுறேன் அப்படின்னு தயாங் சொன்னதுமே சியா அப்படி டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. அம்மாவை விளையாட்டுக்கு சொல்கிறா. அவத்தெல்லாம் போக மாட்டான். நீ கூட ஏன் விஷ் பண்ணல அவளுக்கு? மாமா சியா சொல்லு. அவள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணா தெரியுமா உங்ககிட்ட இருந்து? உனவும் அவன் மேலே பாசம் இல்லைல்ல? மாமா அப்படி இல்லை. எஸ் சியா, நான் உங்ககிட்ட கூட எக்ஸ்பெக்ட் பண்ணேன்டி நீ எனக்கு விஷ் பண்ணுவேன்னு. சத்தியமாக நீ எனக்கு எவ்வளோ வேல்யூபிள் தெரியுமா என் லைஃப்பில். ஆனால் இப்போ நான் உனக்கு குப்பை மாதிரி தெரியுறேன்ல. ஓகே நீ என்னை எவ்வளோ நாள் வெறுத்துக்கோ சியா. ஐ ஆல்வேஸ் லவ் யூ தெரியுமா? ஒயன் இல்லை ஒயன், நான் கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்தேன். அதனால தான். நோ எக்ஸ்கியூசஸ். பண்ணணும்னு தோணினா கடலில் விழுந்து சாகும்போது கூட பண்ணலாம். அதான் லவ். அதான் உண்மையான அன்பு. உனக்கு என் மேலே இல்லைக்கா, எனக்கு மட்டும்தான் இருக்குது. இங்கே பாரு ஒயன், அப்படி பேசாத ஒயன். இங்கே பாரு, நான் இங்கேருந்து போயிடுவேன். நீ நிம்மதியாக இரு. அம்மா அப்பா உனக்கு மட்டும்தான், ஓகேவா? அப்படிலாம் நீ போகக்கூடாது ஒயன். நீங்கள் யாராவது சொல்கிறதுக்கு? நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன். இன்றைக்கி நான் வீட்டுக்கு கூட வரமாட்டேன். ஆமாம் நான் போயிடுவேன் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிட்டு ரூமில் கதவை சாத்திக்கிறீங்க. ரொம்ப அழுகிறீங்க. அப்போ தயாங்க்கு தெரியும் உள்ளே அழுதுட்ருப்பீங்கன்னு. கதவை நாக் பண்ணலான்னு வராரு. பட் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சியை தொங்க போட்டுட்டு அவர் ரூமுக்கு போய் படுத்துட்டு அவரும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேடா, இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.